அனைவருக்கும் வணக்கம். நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ஐரோப்பியர்களின் வருகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ இதை பார்க்கலாம். ஓகே, லெசன் 7 ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பண்டைய மற்றும் இடைக்காலங்களில் நகரங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நகரமயமாக்கலின் தன்மை மற்றும் அம்சத்தை பகுப்பாய்வு செய்தல், புதிய மையங்களான இராணுவ குடியிருப்புகள், மலைவாழ் இடங்கள் மற்றும் துறைமுக நகரங்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல், மதராஸின் அதாவது சென்னை ஓகேங்களா ஸோ தோற்றம் மற்றும் வளர்ச்சியை கண்டறிதல். அறிமுகம். நகரங்களின் பரிணாமம் பல்வேறு வழிகளில் பல்வேறு கட்டங்களில் நிகழ்ந்துள்ளது. இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்த நகரங்கள் செழித்து வளர்ந்தன. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே நகரங்கள் செழித்து வளர தொடங்கி இருக்கு. இந்தியாவில் உள்ள நகரங்களை பண்டைய கால நகரங்கள், இடைக்கால நகரங்கள் என, நவீன கால நகரங்கள் என வகைப்படுத்தலாம். ஓகேவா? நகரங்களின் பரிணாமம் அப்படிங்கிறது என்னென்னா நகர்ப்புற குடியேற்றங்கள். அதுதான் நகரங்களின் பரிணாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பரிணாமம் அப்படிங்கிறது, பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது நகரத்துக்கும் இருக்குது இல்லையா? ஸோ மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி மாதிரியே இப்போ எல்லாத்துலேயும் சொல்லுவோம்ல பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நகரங்களின் பரிணாமம் அப்படிங்கிறது நகரப்புறத்துடைய வளர்ச்சி அதை தான் குறிப்பிடுறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் உள்ள நகரங்களை பண்டைய கால நகரங்கள், இடைக்கால நகரங்கள் மற்றும் நவீன கால நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பண்டைய கால நகரங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரியான இடமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னரின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் நகரங்கள் உருவாகி இருக்குது. ஸோ அந்த இடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவற்றின் அமைப்பு வர்த்தகத்திற்கு ஏற்றாற் போல் இருந்திருக்கு. ஓகே, ஸோ கடல் மற்றும் ஆறுகளை அடைவதற்கு ஏற்றதாக. ஓகேங்களா? ஸோ நம்ம ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் நகரங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே அனைத்து வசதிகளும் இருந்திருக்கும் கண்டிப்பாக இல்லையா? ஸோ இப்போ சிட்டி அப்படின்றத எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குது? எல்லா வசதியும் ஏற்ற மாதிரி இருக்குது. அதே ஒரு வில்லேஜ் சைடு அப்படிங்கும்பொழுது ஒரு பஸ் வசதிகளும் மற்ற பொருட்கள் வாங்குகிற வசதிகளும் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் இதுக்குள்ள வித்தியாசமாக இருந்திருக்கும். ஸோ அப்பயுமே அதே மாதிரியான ஒரு வித்தியாசம் தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி பெரும்பாலானவை நிர்வாக, சமய மற்றும் பண்பாட்டு மையங்களாக இருந்திருக்கு. ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் பண்டைய கால நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத் மற்றும் மதுரை இதான் புகழ்பெற்ற பண்டைய கால நகரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் இடைக்கால நகரங்கள். இடைக்காலத்தில் பெரும்பாலான நகரங்கள் பிராந்திய மற்றும் மாகாணங்களில் தலைநகரங்களாக வளர்ந்தன. அவை கோட்டை நகரமாகவோ அல்லது துறைமுக நகரமாகவோ செயல்பட்டன. அவற்றில் முக்கியமானவை டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா மற்றும் நாக்பூர். ஓகே, ஸோ இடைக்காலத்தில் ஸோ பண்டைய காலம் அப்படின்ட்டு ஒரு இது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்ததாக இருக்கிறது தான் இடைக்காலம். ஸோ இடைக்காலத்தில் பெரும்பாலான நகரங்கள் பிராந்திய மற்றும் மாகாணங்களில் தலைநகரங்களாக வளர்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தலைநகரமாக சென்னை இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியாக ஒரு இடம், ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதற்கு ஒரு தலைநகரமாக ஒன்று இருந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இடங்களும் உருவாகி இருக்கு. ஸோ அவை கோட்டை நகரமாகவோ அல்லது துறைமுக நகரமாகவோ செயல்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவற்றில் முக்கியமானவை டெல்லி. ஓகே, ஸோ இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா மற்றும் நாக்பூர் இந்த மாதிரியான இடங்கள் இடைக்கால நகரங்களில் உருவாகி இருக்கு. அடுத்ததான் நவீன கால நகரங்கள். ஐரோப்பியர்களின் வருகை நகரங்களின் வளர்ச்சியில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் சூரத், டாமன், கோவா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற சில கடலோர நகரங்களை உருவாக்கினர். இந்தியாவில் தங்களை நன்கு நிலைநிறுத்தி கொண்ட பிரிட்டிஷார் மும்பை, சென்னை, கொல்கத்தா ஆகிய 3 நகரங்களை நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் வளர்த்தனர். ஆளுமையின் பரப்பு விரிவடைய பல புதிய நகரங்களை அதன் அமைவிடத்திற்காகவும் தேவைக்காகவும் வளங்களுக்காகவும் உருவாக்கினர். புதியதாக வளர்ச்சி பெற்ற நகரங்கள் மலை நகரங்கள், தொழில் நகரங்கள், நீதிமன்ற நகரங்கள், இருப்பு பாதை நகரங்கள், இராணுவ குடியிருப்புகள் மற்றும் நிர்வாக நகரங்களாக விளங்கின.
ஸோ நவீன கால நகரங்கள் எப்படி உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வரைக்குமே வந்துட்டு ஒரு மன்னர்களுடைய ஆட்சி நிலவிட்டு இருந்த காலத்தில், அதுக்கப்புறமா தான் ஐரோப்பியர்களுடைய வருகை இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நவீன கால நகரங்கள் வந்துட்டு உருவாகி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இப்போ சூரத், தாமன், கோவா, பாண்டிச்சேரி இது மாதிரி கடலோர நகரங்களை வந்துட்டு அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களுடைய வர்த்தகத்துக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி, அவங்க வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க அந்த இடத்த வந்துட்டு அவங்க உருவாக்கியிருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நவீன கால நகரங்களாக அவங்க வந்துட்டு அந்த இடத்துல அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியாவில் தங்களை நன்கு நிலைநிறுத்தி கொண்ட பிரிட்டிஷார் வந்துட்டு எந்தெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, சென்னை, கொல்கத்தா இந்த இடத்த வந்துட்டு நகரங்களை வந்துட்டு 3 நகரங்களை நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் வந்துட்டு வளர்த்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ புதியதாக வளர்ச்சி பெற்ற நகரங்கள் மலை நகரங்கள், தொழில் நகரங்கள், நீதிமன்ற நகரங்கள், இருப்பு பாதை நகரங்கள், அப்புறம் இராணுவ குடியிருப்புகள் மற்றும் நிர்வாக நகரங்களாக விளங்கின. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு புதியதாக உருவானது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நவீன கால நகரங்கள். ஆங்கிலேயரின் ஆட்சியில் நகரமயமாக்கலின் தனித்துவங்கள். தொழில் முடக்கப்படுதல். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களின் கொள்கைகள் நகரமயமாக்கலுக்கு எதிராக இருந்தது நிரூபணமானது. ஓகேங்களா, ஸோ 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்துட்டு ஆங்கிலேயர்களின் கொள்கைகள் வந்து நகரமயமாக்கலுக்கு எதிராக இருந்தது வந்துட்டு நிரூபணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை விரைவாக ஒரு காலனித்துவ பொருளாதாரமாக மாற்றுவதற்கும் நகரங்களின் வளர்ச்சிக்கும் வழிவகுத்தன. ஓகேங்களா, அடுத்ததாக பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தகத்தின் விளைவாக இந்திய உற்பத்தி தொழில்கள் அழிக்கப்பட்டன. இந்திய உற்பத்தி தொழில்களின் மொத்த அழிவின் விளைவாக லட்சக்கணக்கான கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் நசிந்து போயினர். பல நூற்றாண்டுகளாக நாகரிக உலகின் சந்தைகளில் கோலோச்சி இருந்த இந்தியாவின் நகர்ப்புற கைவினை தொழில்கள் திடீர் சரிவு ஏற்பட்டது. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய பொருள்களுடைய அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணுற பொருள்களுடைய சந்தையாக தான் வந்துட்டு இந்தியாவை பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ரொம்பவே மலிவு விலைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போயிட்டு அவங்க அதிக விலைக்கு அவங்க மற்ற நாடுகளுக்கு அவங்க வந்துட்டு விற்பனை செய்திருக்காங்க. அவங்க நாடுகளையும் விற்பனை செய்திருக்காங்க. அதுக்கான வரியும் வந்துட்டு அவங்க கொஞ்சமாக ஒரு பேருக்கு தான் வந்துட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து இங்கே வர பொருட்களுக்கும் வரி விதிப்புங்கிறது பேரளவில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, தொழிலகங்களுடைய வளர்ச்சியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதன் காரணமாக என்ன ஆகியிருக்கு, கலைஞர்கள் லட்சக்கணக்கான கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வந்துட்டு நசிந்து போயிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்துட்டு சிதைந்து போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால் வந்துட்டு இந்தியாவின் நகர்ப்புற கைவினை தொழில்களில் வந்துட்டு திடீர் சரிவு ஏற்பட்டது. ஓகேவா, ஸோ அவங்களுடைய கொள்கைகள் காரணமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக சிறப்பான உற்பத்தி பொருளுக்காக புகழ்பெற்ற நகர்ப்புற சந்தைகள் தொடர்ந்து குறையலாயின. இதன் விளைவாக புகழ்பெற்ற பழைய உற்பத்தி நகரங்களான டாக்கா, முர்ஷிதாபாத், சூரத் மற்றும் லக்னோ போன்றவை முந்தைய முக்கியத்துவத்தை இழந்தன. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் கடுமையான போட்டியினால் ஒட்டுமொத்த தொழில்துறை கட்டமைப்பும் செயலிழந்து போயின. ஓகே, ஸோ இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் கடுமையான போட்டி. ஸோ அது பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ மிஷின் மூலமாக உருவாக்கின ஒரு பொருள் கூட நம்ம கைகளால் உருவாக்கின ஒரு பொருளால் வந்துட்டு போட்டி போட முடியலை, அதனால் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய தொழில்களை அடிப்படையாக கொண்டிருந்த இந்திய கைவினை தொழில் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நகரங்கள் தொழிற்புரட்சியின் விளைவாக அழிந்தன. அதிகப்படியான இறக்குமதி வரி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பிற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்திய பொருட்கள் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி செய்யப்படுவது குறையலாயின. இவ்வாறு இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது. ஓகேங்களா, ஸோ இந்தியா வந்துட்டு பிரிட்டனுடைய வேளாண்மை குடியேற்றமாக மாறிடுச்சு. நகரமயமாதல் குறைதல். இந்திய பொருளாதாரம் காலனிய பொருளாதாரமாக மாறியதில் உற்பத்தியாளர்களின் சந்தையாகவும் தொழிற்சாலைகளுக்கு கச்சா பொருட்களை வழங்கும் இடமாகவும் மாறியதோடு பல நகரங்களில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் வணிக தளத்தை கடுமையாக பாதித்தது. மன்னர்களின் அதிகாரங்கள் படிப்படியாக சரியத் தொடங்கியதால் அவர்களது ஆட்சியுடன் தொடர்புடைய நகரங்களின் அழிவுக்கு அது வழிவகுத்தது. 19ஆம் நூற்றாண்டில் முதல் காலாண்டில் அதுவரை பேரரசின் தலைநகரமாக இருந்த ஆக்ரா முற்றிலும் அழிக்கப்பட்டது. பிரிட்டிஷாரின் பல்வேறு ஏகாதிபத்திய கொள்கைகளின் விளைவாக இந்திய அரசர்கள் தங்களது ஆட்சியை இழந்தனர். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நகரமயமாதல் நகரம் வந்துட்டு அழிவதற்கு காரணமாக இருந்திருக்கு.
பிரிட்டிஷ் காலத்திற்கு முந்தைய நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சிக்கு பங்களித்த மற்றொரு காரணி 1853ஆம் ஆண்டு இந்தியாவில் இருப்பு பாதைகளை அறிமுகப்படுத்தியதாகும். ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக வர்த்தக பாதைகள் திசை திருப்பப்பட்டு ஒவ்வொரு ரயில் நிலையமும் மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மையமாக மாறியது. பிரிட்டிஷ் உற்பத்தியாளர்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சென்றடைய ரயில்வே வழிவகுத்ததால் நாட்டின் கிராமங்களில் உள்ள பாரம்பரிய தொழில்கள் அடியோடு நசிந்தன. ஓகேங்களா. புதிய நகர மையங்களின் வளர்ச்சி. கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் உள்ள கல்கத்தா, மதராஸ் மற்றும் பம்பாய் போன்ற இடங்களில் பிரிட்டிஷ் புதிய வர்த்தக மையங்களை உருவாக்கியது. ஓகேங்களா. ஸோ கல்கத்தா, மதராஸ், பம்பாய் போன்ற இடங்களில் புதிய வர்த்தக மையங்களை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. மதராஸ் வந்துட்டு 1639, பம்பாய் 1661 மற்றும் கல்கத்தா 1690 போன்ற நகரங்களை உருவாக்கி பிரிட்டிஷார் வலுப்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. காலனித்துவ நகர வளர்ச்சி. துறைமுக நகரங்கள், இராணுவ குடியிருப்புகள், மலைவாழிடங்கள், ரயில்வே நகரங்கள். துறைமுக நகரங்கள் அப்படிங்கிறது துறைமுகங்களை சுற்றி மாகாணங்களின் தலைநகர் வளர்ச்சி. பெருவழிச்சாலைகள் மற்றும் போர் திறன் வாய்ந்த பகுதிகளில் உள் மாகாணங்களின் தலைநகர். காலனித்துவ ஆட்சியாளர்கள் சுகாதாரம் மற்றும் பொழுதுபோக்குக்காக உருவாக்கிய இடம்தான் வந்துட்டு மலைவாழிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில்வே நகரங்கள் படைகள் மற்றும் பொருட்களின் விரைவான போக்குவரத்திற்காக உருவாக்கப்பட்டன. இவை அனைத்தும் முன்னர் மீன்பிடித்தல் மற்றும் நெசவு தொழில் செய்யும் கிராமங்களாகும். இங்கு அவர்கள் வீடுகள், கடைகள் மற்றும் தேவாலயங்களை கட்டியதோடு வணிக மற்றும் நிர்வாக தலைமையகத்தையும் அமைத்தனர். 18ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் மாற்றத்தின் ஒரு புதிய காலகட்டம் தோன்றியது. 1757ஆம் ஆண்டு பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் படிப்படியாக அரசியல் ஆதிக்கம் பெற்றதால் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தின் வர்த்தகம் விரிவடைந்தது. சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள், துறைமுகங்கள், தொழிற்சாலைகள் வளர்ச்சி, நிலக்கரி சுரங்கம், தேயிலை தோட்டம், வங்கிப்பணி, கப்பல் போக்குவரத்து மற்றும் காப்பீடு வளர்ச்சியினால் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நகரமயமாக்கலின் புதிய போக்கு தொடங்கியது. வர்த்தக பிணைப்புகளில் ஏற்பட்ட மாற்றம் நகர்ப்புற மையங்களின் வளர்ச்சியில் பிரதிபலித்தது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நகர்ப்புற பகுதி என்பது அதிக மக்கள் தொகை அடர்த்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும் ஆகும். ஓகேயா. ஸோ உணவு உற்பத்தி வந்து எங்கே பண்ணுறாங்க? கிராமங்களில் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ நகரங்கள்ங்கிறது உணவு உற்பத்தி அல்லாத ஒரு இடம் தான் வந்துட்டு நகரங்கள். அதே மாதிரி தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்வதும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு ஒரு நகர்ப்புற பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. துறைமுக நகரங்கள். ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்திற்காக இந்தியா வந்தனர். மதராஸ், கல்கத்தா மற்றும் பம்பாய் ஆகிய முக்கிய துறைமுகங்களாக மாறின. இவை வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தன. ஐரோப்பிய பாணியிலான உயரமான கட்டடங்களுடன் இந்த நகரங்கள் முக்கிய வணிக பகுதிகளாக மாறின. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தொழிற்சாலைகளை அமைத்ததோடு குடியேற்றத்தின் பாதுகாப்பிற்காக கோட்டைகளையும் அமைத்தனர். சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையும் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து எதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்தாங்க? வர்த்தகத்திற்காக தான் வந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மதராஸ், கல்கத்தா மற்றும் பம்பாயை வந்துட்டு துறைமுக நகரங்களாக மாற்றிக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அதை வர்த்தகம் பண்ணுறதுக்கு அவங்க நாடுக்கு வந்துட்டு போகணும் வரணும், கப்பல் மூலமாக போகணும் வரணும். ஸோ அதுக்காக ஈஸியாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடங்களை வந்துட்டு வர்த்தக மையமாக ஆக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஐரோப்பிய பாணியிலான உயரமான கட்டடங்களை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த நகரங்கள்லாம் வந்துட்டு முக்கியமான வணிக பகுதிகளாக மாறிடுச்சு. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தொழிற்சாலைகளை அமைத்ததோடு குடியேற்றத்தின் பாதுகாப்பிற்காக கோட்டைகளையும் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ கோட்டைகள் கட்டி அங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை, கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையும் வந்துட்டு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி கோட்டைகள் நிறைய அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிறந்த எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் கோட்டை, கல்கத்தா. இராணுவ குடியிருப்பு நகரங்கள். ஆங்கிலேயர் தங்கள் இராணுவ பலத்தால் இந்திய பகுதிகளையும் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றினர். எனவே வலுவான இராணுவ முகாம்கள் தேவைப்பட்டதால் இராணுவ குடியிருப்புகளை ஏற்படுத்தினர்.
ஓகேயா. ஸோ இராணுவ பலத்தால் தான் இந்திய பகுதிகளையும் அரசியல் அதிகாரத்தையும் வந்துட்டு கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அதனால் வலுவான ஒரு இராணுவ முகாம்கள் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக இராணுவ குடியிருப்புகளை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இராணுவ குடியிருப்புகள் முற்றிலும் புதிய நகர்ப்புற மையங்களாக இருந்தன. இராணுவ வீரர்கள் இந்த பகுதிகளில் வசிக்க தொடங்கினர். மேலும் இப்பகுதிகள் படிப்படியாக நகரங்களாக வளர்ந்தன. எடுத்துக்காட்டு கான்பூர், லாகூர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலலாம் இராணுவ வீரர்கள் வசிக்கிற ஒரு இடமா வந்துட்டு அது மாறி இருக்கு. படிப்படியாக அது நகரமாகவும் மாறிடுச்சு, வளர்ந்துருக்கு. அடுத்தது மலைவாழிடங்கள். மலைவாழிடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் மலைவாழிடங்கள் தனித்துவம் வாய்ந்தவையாகும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு மலைவாழிடங்கள் பற்றி அறியப்படவில்லை. அவை சிலவாக இருந்ததோடு குறைந்த மக்கள் தொகையை கொண்டிருந்தன. அவர்களும் குறிப்பிட்ட தேவைகளுக்காகவே அடிக்கடி வருகை புரிந்தனர். எடுத்துக்காட்டாக ஸ்ரீநகர் ஒரு முகலாய பொழுதுபோக்கு மையமாகவும், கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகியவை இந்து சமய மையங்களாகவும் விளங்கின. குளிர்ந்த கால நிலையிலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர். அவர்களுக்கு இந்திய மலைகளின் குளிர்ந்த காலநிலை பாதுகாப்பானதாக மற்றும் நன்மை அளிப்பதாக இருந்தது. இது வெப்பமான வானிலையிலிருந்தும் தொற்று நோயிலிருந்தும் ஐரோப்பியர்களை பாதுகாத்தது. ஆகையால் அவர்கள் மாற்று தலைநகரங்களை குளிர்ந்த பகுதிகளில் கல்கத்தாவிற்கு மாற்றாக டார்ஜிலிங்கிலும், டெல்லிக்கு மாற்றாக டேராடூனிலும் ஏற்படுத்தினர். மலைப்பிரதேசங்கள் படைகள் தங்குமிடமாகவும், எல்லைகளை பாதுகாக்கவும், தாக்குதலை தொடங்கவும் இடமாகவும் இருந்தன. மலைவாழிடங்கள் வட மற்றும் தென்னிந்தியாவில் வளர்ச்சி பெற்றன. எடுத்துக்காட்டு சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங், உதகமண்டலம், கொடைக்கானல். ஓகேங்களா. ஸோ மலைவாழிடங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இப்போ புரியும் இல்லையா, மலைவாழிடங்கள் எப்படி நகரமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு ஒரு குளிரான ஒரு இடத்துலேருந்து வந்து இங்கே வந்துட்டு கோடை காலங்களில் வெப்பமாக இருக்கிற அந்த சீதோஷ்ண நிலை அவங்களுக்கு ஏற்றுக்காமல் போனதுனால அதுக்காக அவங்க வந்து மலைவாழிடங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு நகரங்களை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மலைப்பிரதேசங்கள் வந்துட்டு படைகள் தங்குமிடமாகவும், எல்லைகளை பாதுகாக்கவும், தாக்குதலை தொடங்கும் இடமாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, கூர்க்கர்கள். ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங், உதகமண்டலம், கொடைக்கானல். கூர்க்கர்களுடன் 1814-16 நடைபெற்ற போரின் போது சிம்லா நிறுவப்பட்டது. டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. இம்மலைப்பிரதேசங்கள் சுகாதார மையமாக வளர்ச்சி பெற்றன. படையினர் ஓய்வெடுப்பதற்கும் நோய்களிலிருந்து மீள்வதற்கான இடங்கள். ரயில்வேயின் அறிமுகம் மலைவாழிடங்களை எளிதில் சென்றடைய வழிவகுத்தது. ஸோ ரயில்வே மூலமாக அங்கே எளிதில் அவங்களால போக முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு இடமா வந்துட்டு அவங்க அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. ரயில்வே நகரங்கள். ஆங்கிலேயர்களால் ரயில்வே 1853 அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ரயில்வே நகரங்களும் ஒரு வகை நகர்ப்புற குடியேற்றங்களாக ஏற்படுத்தப்பட்டன. எடுத்துக்காட்டு சென்னை, மும்பை, கல்கத்தா. ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர்களால் ரயில்வே வந்துட்டு எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க, 1853 அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரயில்வே நகரங்களும் ஒரு வகை நகர்ப்புற குடியேற்றங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எடுத்துக்காட்டாக சென்னை, மும்பை, கல்கத்தா. நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகள் தோற்றுவிக்கப்படுதல். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி உள்ளாட்சி மன்றத்தின் வளர்ச்சியினை 3 வெவ்வேறு நிலைகளில் அறியலாம். முதல் கட்டம் 1688 1882 வரைக்கும். ஓகேங்களா. இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் 1688 சென்னையில் ஒரு மேயர் உதவியுடன் உருவானது. கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்களில் ஒருவரான சர் ஜோசியா சைல்டு மாநகராட்சி உருவானதற்கு காரணமாக இருந்தார். 3 மாகாண நகரங்களில் 1793 பட்டய சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது. வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்களிலும் அயோத்தியிலும் நகராட்சிகள் 1850 சட்டப்படி அமைக்கப்பட்டன. மேயோ பிரபுவின் 1870 புகழ்பெற்ற தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இரண்டாம் கட்டம் 1882 1920. உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அரங்கத்தின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக விளங்கியது. எனவே ரிப்பன் பிரபு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவது பொருத்தமானதாகவும், அவரது தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் என்றும் கருதப்படுகின்றது. ஓகேங்களா. ஸோ ரிப்பன் பிரபு வந்துட்டு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக வந்துட்டு உள்ளாட்சி, அதாவது அவரது தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்ததாக பாருங்கள், மூன்றாம் கட்டம்
1920 1950. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது. மாகாண சுயாட்சியை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது. 1947 சுதந்திரம் அடைந்தவுடன் சுதந்திர இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளாட்சி அரசாங்கத்தை உருவாக்கி வடிவமைப்பதற்கான சிறப்பான வாய்ப்பை இந்தியா பெற்றது. மாகாண நகரங்களின் நிர்வாகம். 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் நாடாளுமன்றத்தின் ஒரு சட்டம் தலைமை ஆளுநருக்கு மாகாண நகரங்களில் அமைதியை ஏற்படுத்த நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை அளித்தது. பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு 3 மாகாண நகரங்களில் அரசாங்க அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது பெரிய மாநகராட்சிகள் போல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சுதந்திரமான வலிமை பெற்ற நிர்வாக அமைப்பு கணக்குகளை சரிபார்க்க போதுமான ஏற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்புகள், சுகாதாரம், நீர் வழங்கல் மற்றும் வருவாய் வசூல் போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. ஸோ இதான் மாகாண நகரங்களின் நிர்வாகம். அடுத்ததா மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. மதராஸ் நகரத்தின் தொடக்கம் இந்தியாவில் பிரிட்டிஷ் வணிக நிறுவனத்திற்கு முன்பிருந்தே உள்ளது. ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழு கிபி 1600 தொடங்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்கு கடற்கரையில் சூரத்தில் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. பின்னர் ஆங்கில வணிகர்களின் ஜவுளி வர்த்தக தேடல் கிழக்கு கடற்கரையிலும் துறைமுகத்தை பெற வழிவகுத்தது. புனித ஜார்ஜ் கோட்டை. மசூலிப்பட்டினம் தொழிற்சாலையின் தலைவர் உடனிருந்தனர். அதாவது ஆங்கிலேயர்கள் சில முயற்சிக்கு பிறகு மசூலிப்பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலையை கட்டும் உரிமையை பெற்றனர். இது பருவக்காற்று பாதிப்பிலிருந்து நன்கு பாதுகாக்கப்பட்டது. அதனால் பின்னர் மசூலிப்பட்டினம் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியது. பாதுகாப்பின் ஒவ்வொரு உத்தரவாதம் இருந்தும் மத்தியிலும் ஆங்கில வர்த்தகம் அவ்விடத்தில் செழிக்கவில்லை. பின்னர் ஆங்கில வணிகர்கள் புதிய தளத்தை தேடினர். மசூலிப்பட்டின கழக உறுப்பினர் மற்றும் ஆர்மகான் தொழிற்சாலையின் தலைவரான பிரான்சிஸ் டே 1637ஆம் ஆண்டு ஒரு புதிய குடியேற்றத்திற்கான தளத்தை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் ஒரு ஆய்வு பயணத்தை மேற்கொண்டார். இறுதியில் மதராசப்பட்டினத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பிரான்சிஸ் டே அந்த இடத்தை ஆய்வு செய்து அது தொழிற்சாலை அமைப்பிற்கு ஏற்ற இடம் என்பதை கண்டறிந்தார். சந்திரகிரி திருப்பதிக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அரசரின் பிரதிநிதியான தமர்லா வெங்கடபதி அவர்களால் அதிகாரப்பூர்வமான மானியமாக நிலம் வழங்கப்பட்டது. கூவம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி நிலத்தை தமர்லா பிரிட்டிஷாருக்கு வழங்கினார். ஒப்பந்த பத்திரம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டே அவர்களால் 1639ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட போது அவருடன் மொழிபெயர்ப்பாளரான பெரி திம்மப்பா மற்றும் உயர் அலுவலர் ஆண்ட்ரூ கோஹன் உடனிருந்தனர். மசூலிப்பட்டினம் தொழிற்சாலையின் தலைவர் ஆண்ட்ரூ கோஹன்கிறவர். பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோஹன் ஆகியோருக்கு வணிகத்தளத்துடன் கூடிய தொழிற்சாலைக்கும் மதராசப்பட்டினத்தில் ஒரு கோட்டையை அமைப்பதற்கும் 1639ஆம் ஆண்டில் அனுமதி வழங்கப்பட்டது. இக்கோட்டை குடியிருப்பு பின்னர் புனித ஜார்ஜ் குடியிருப்பு என பெயர் பெற்றது. இது வெள்ளை நகரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதன் அருகாமையில் உள்ள கிராமங்களில் மக்கள் வசித்த பகுதி கருப்பு நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. மதராஸ் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் என சேர்த்து அழைக்கப்பட்டது. மதராசப்பட்டினம். தமர்லா வெங்கடபதி ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினார். இவர் சந்திரகிரியின் அரசரான வெங்கடபதி ராயலுவின் கட்டுப்பாட்டில் இருந்தார். வெங்கடபதியை தொடர்ந்து 1642இல் ஸ்ரீரங்கராயலு பதவிக்கு வந்தார். அவர் ஆங்கிலேயருக்கு 1645இல் ஸ்ரீரங்கராயப்பட்டினம் எனும் புதிய மானியத்தை வழங்கினார். வெங்கடபதி அவரது தந்தை சென்னப்ப நாயக்கர் பெயரால் ஆங்கிலேயர்களின் புதிய கோட்டை மற்றும் குடியேற்றங்கள் சென்னப்பட்டினம் என்று அழைக்கப்பட வேண்டும் என விரும்பினர். ஆனால் ஆங்கிலேயர் 2 ஐக்கிய நகரங்களையும் மதராசப்பட்டினம் என்று அழைக்க விரும்பினார்கள். ஓகே. சென்னை உருவாதல். 2 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வணிகர்கள் வருகை புரியும் வரை கிராமங்களின் தொகுப்பாகவும் பனைமரங்கள் மற்றும் நெல் வயல்களுக்கிடையேயும் சென்னை அமைந்திருந்தது. சந்திரகிரியின் ராஜா மஹால் அரண்மனையால் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த சர் பிரான்சிஸ் டேவிற்கு 1635இல் தொழிற்சாலை கட்டுவதற்காக நிலம் மானியமாக வழங்கப்பட்டு அது பின்னர் மதராஸ் என பெயரிடப்பட்டது. புனித ஜார்ஜின் தினமான ஏப்ரல் 23, 1640 அன்று இந்த முதல் தொழிற்சாலை கட்டி முடிக்கப்பட்டு
அதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசின் இருக்கையாகும். இந்த சுவாரஸ்யமான கட்டடம் 1694 மற்றும் 1732க்கு இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களில் ஒன்று என கூறப்படுகின்றது. புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டப்பட்டதற்கு டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் கூட்டாக பொறுப்பாவார்கள். இது 1774 வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது. மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணைப்பிரிவாகும். இது மெட்ராஸ் மாகாணம் என குறிப்பிடப்படுகிறது. சென்னை மாகாணம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலப்பகுதிகளை உள்ளடக்கி தற்போதைய தமிழ்நாடு, லட்சத்தீவு, வடக்கு கேரளா, ராயலசீமா, கடலோர ஆந்திரா, கர்நாடக மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஒரிசாவின் பல்வேறு மாவட்டங்களை கொண்டிருந்தது. கல்கத்தாவில் உள்ள டல்ஹௌசி சதுக்கம் மற்றும் மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை மத்திய வணிக பகுதிக்கு அருகில் இருந்தன. மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன. அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணிகளில் அமைந்திருந்தன. 1747ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு மதராஸ் மாகாணமானது மதராஸ் மாநிலமாக மாறியது மற்றும் முந்தைய மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த பிற பகுதிகளும் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களாக அமைக்கப்பட்டன. பின்னர் 1969இல் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. ஜூலை 17, 1996இல் மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது. மதராஸ் மாகாணம் இந்த இடங்கள் தான் வந்துட்டு மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகே, சென்னையை பற்றின நியூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சென்னை வந்துட்டு நகரமயமாதல் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த இதை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வந்துட்டு அந்த பார்ட் வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் பம்பாய். பம்பாய் 7 தீவுகளை கொண்டதாகும். இது 1534 போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசிய மன்னரின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டதற்கு பம்பாய் பகுதியை 1661இல் சீதனமாக பெற்றார். மன்னர் அப்பகுதியை கிழக்கிந்திய வணிக குழுவிற்கு குத்தகைக்கு அளித்தார். கிழக்கிந்திய கம்பெனி மேற்கிந்தியாவில் அதன் முக்கிய துறைமுகமாக பம்பாயை பயன்படுத்த தொடங்கிய போது பம்பாய் நகரம் வளரத் தொடங்கியது. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் 1687ஆம் ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. அடுத்ததாக கல்கத்தா. ஆங்கில வணிகர்கள் சுதநூதியில் 1690ஆம் ஆண்டு ஒரு குடியேற்றத்தை நிறுவினர். அவர்கள் சுதநூதி, கல்கத்தா மற்றும் கோவிந்தபூர் மீது ஜமீன்தாரி உரிமைகளை 1698ஆம் ஆண்டில் பெற்றனர். ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையை நிறுவியது. கல்கத்தா மாகாணமாக மாறியதோடு அதன் அலுவல்களை நிர்வகிக்க ஆளுநர் மற்றும் குழு இருந்தது. அடுத்ததான் முடிவுரை. பிரிட்டிஷ் பேரரசு படிப்படியாக நிலைநிறுத்தப்பட்டு நிர்வாகத்தில் இடம் சார்ந்த கட்டமைப்பை ஒருங்கிணைத்து சாம்ராஜ்யத்தின் தலைநகரம், மாநில தலைநகரம் மற்றும் மாவட்ட தலைநகரங்களை உருவாக்கியது. புதிய ஆட்சியாளர்கள் புதிய அலுவலர்களையும் புதிய நிறுவனங்கள் மற்றும் புதிய கட்டமைப்பை கொண்ட நகரங்கள், இராணுவ குடியிருப்பு, காவல் நிலையம், சிறை, கருவூலம், பொதுத்தோட்டம், அஞ்சல் அலுவலகம், பள்ளிகள், சிகிச்சை மையங்கள் கொண்டு வந்தனர். எல்லாவற்றுக்கும் மேலாக நகராட்சி குழு ஒன்றையும் கொண்டிருந்தது. இவ்வாறு காலப்போக்கில் நிர்வாக தலைமையகம் நாட்டின் மிக முக்கியமான நகரங்கள் மற்றும் மாநகரங்களாகவும் உருவெடுத்தன. உதாரணமாக 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மதராஸ் இந்தியாவின் முதன்மை நிர்வாக, வணிக மற்றும் தொழில்துறை நகரங்களாக மாறியிருந்தன. இந்நகரங்கள் ஐரோப்பிய பாணியிலான கட்டடங்களுடன் வணிக மையமாக மாறின. துணை நகர்ப்புற ரயில்வே, டிராம், வண்டி மற்றும் நகர பேருந்துகள் குடியேற்ற நகரங்களுக்கு புதிய தோற்றத்தையும் மதிப்பையும் அளித்தன. நெக்ஸ்ட் மீள்பார்வை வந்துட்டோம். நகர்ப்புற குடியேற்றத்தின் பரிணாமம் பல்வேறு வழிகளில் பல்வேறு கட்டங்களில் நிகழ்ந்துள்ளது. மன்னரின் அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் நகரங்கள் தோன்றின. இடைக்காலத்தில் நகரங்கள் கோட்டை நகரம் அல்லது துறைமுக நகரமாக செயல்பட்டன. ஆதிக்கத்தின் விரிவாக்கத்துடன் பிரிட்டிஷ் அதன் இருப்பிடம், நோக்கம் மற்றும் வளங்களை பொறுத்து புதிய நகரங்களை உருவாக்கியது. 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் கல்கத்தா, பம்பாய் மற்றும்
மதராஸ் மாகாணம் நகரங்களாக எழுச்சி பெற்றது. சென்னை ஒரு காலத்தில் கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது. 1639ஆம் ஆண்டு தொழிற்சாலை அமைக்க கிழக்கிந்திய நிறுவனத்தை சேர்ந்த சர் பிரான்சிஸ் டே என்பவருக்கு நிலம் வழங்கப்பட்டது. அது பின்னர் சென்னை என ஆயிற்று. ஜூலை 17, 1996 அன்று மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது. கலைச்சொற்கள். கண்டோன்மெண்ட் இராணுவ குடியிருப்புகள், மிலிட்ரி ஸ்டேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அர்பனைசேஷன் நகரமயமாதல், தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அன் ஏரியா மோர் அர்பன். முனிசிபாலிட்டி நகராட்சி, அ டவுன் ஆர் டிஸ்ட்ரிக்ட் தட் ஹேஸ் லோக்கல் கவர்மெண்ட். டயார்கி இரட்டை ஆட்சி, டை அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் பை டூ இண்டிபெண்ட் அத்தாரிட்டிஸ். ரீகிறிஸ்டன்ட் பெயரிடப்பட்டது. given new name to. treasury கருவூலம், a place or building where treasure is stored. பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்ததா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. ஓகே, லெசன் 8. கற்றலின் நோக்கங்கள். கீழ்காண்பனவற்றோடு அறிமுகமாதல். பழங்கால சமூகத்தில் பெண்களின் நிலை, மத்திய காலத்தில் பெண்களின் நிலை வீழ்ச்சியடைதல், இந்திய சமூகத்தில் நிலவிய முக்கிய சமூக தீமைகள், சமூக தீமைகளின் ஒழிப்பில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு, கல்வியின் மூலம் பெண்கள் விடுதலை அடைதல், சமூக சட்டங்களும் அதிகாரமளித்தலும். அறிமுகம். பொதுவாக மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகையில் சரிபாதியாக பெண்கள் உள்ளனர். இதனால் பல்வேறு காலங்களில் பெண்களின் நிலையை வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. பெண்களின் நிலை அனைத்து காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. மேலும் வட்டார அளவிலும் கூட வேறுபட்டிருந்தன. முந்தைய வேத காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டனர். ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின் சமூகத்தில் அவர்களின் நிலை மோசமடைய தொடங்கியது. அவர்கள் அடக்கப்பட்டு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். புதிய சமூக நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் சமூகத்திற்குள் நுழைந்து பெண்களின் சுதந்திரத்திற்கு சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்தன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ராஜா ராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிதர் ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிரா பூலே, பெரியார் ஈவேரா, டாக்டர் தர்மாம்பாள் போன்ற பல முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடினர். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிதர் ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார் ஈவேரா, டாக்டர் தர்மாம்பாள் போன்ற பல முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடினர். ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. வித்யாசாகரின் அயராத முயற்சியால் விதவை பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதுடன் 1856இல் விதவை மறுமண சட்டம் கொண்டு வருவதற்கும் வழிவகுத்தது. பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே சமூக தீமைகளை ஒழிக்க முடியும் என்பதை சீர்திருத்தவாதிகள் உணர்ந்தனர். ஆகையால் அவர்கள் பெண்களுக்கான பள்ளிகளை நாட்டின் பல பகுதிகளிலும் தொடங்கினர். அதுவே பெண்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. ஓகே, ஸோ இந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த மாதிரியான சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களுடைய மேம்பாட்டிற்காகவும் உரிமைக்காகவும் போராடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய நேம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய முயற்சியினால தான் 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக வித்யாசாகருடைய அயராத முயற்சியினால் விதவை பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னு 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1829 சதி ஒழிப்பு சட்டம், 1856 விதவை மறுமண சட்டம். ஸோ அங்கேயும் இவங்களுடைய முயற்சியினால் பள்ளிகள், பெண்களுக்கான பிரத்யேகமாக பள்ளிகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர். சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் பெண்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்துள்ளனர். பெண்கள் தற்பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் தங்களது பங்களிப்பை உறுதிப்படுத்துகின்றனர். பெண்களின் நிலை.
பண்டைய காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய இந்தியாவின் சிந்துவெளி நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அச்சான்றுகளிலிருந்து அந்த காலகட்டத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டிருந்தனர் என தெளிவாக தெரிகிறது. ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. குறிப்பாக மதச்சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ வரலாறு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த டைமில் பார்த்துருந்தோம் ரிக்வேத காலத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து பெண்கள் வந்து குடும்பத்தோட அவங்க வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டாங்க, சமய சடங்குகளில் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக பின்வேத காலத்தில் பெண்களின் நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்து அவர்களின் சமூக மற்றும் அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. பின்வேத காலத்தின் போது சதி எனும் பழக்கம் பிரபலமானது. விதவைகள் தாங்களாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ கணவரின் சிதையோடு சேர்த்து எரிக்கப்பட்டனர். தந்தை வழிமுறை கடுமையானதாக மாறியது. பெண்கள் வேதாகமங்களை படிக்க மறுக்கப்பட்டனர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்தது ரிக்வேத காலம் வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? பெண்கள் வந்து மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பின்வேத காலத்தில் தான் வந்துட்டு பெண்களுடைய நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சுதந்திரமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப சமூகத்தில் ஒரு பின்தங்கிய நிலைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சதிங்கிற பழக்கமும் வந்துட்டு பிரபலமாயிருக்கு. விதவைகள்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னா தாங்களாகவோ இல்லை வந்துட்டு கட்டாயத்தின் பேரிலும் அவங்க வந்துட்டு உடன்கட்டை ஏறுற பழக்கமும் இருந்திருக்கு. அதே மாதிரி தந்தை வழிமுறை கடுமையானதாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்துட்டு வேதாகமங்களை படிக்கிறதுக்கு கூட மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் இடைக்காலம். இடைக்கால சமூகத்தில் பெண்களின் நிலை மேலும் மோசமடைந்தது. ஓகேங்களா? ஸோ பின்வேத காலத்தை விட இன்னும் மோசமடைஞ்சிருக்கு இடைக்காலத்தில். சதி, குழந்தை திருமணங்கள், பெண் சிசுக்கொலை மற்றும் அடிமைத்தனம் போன்ற பல சமூக தீமைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டனர். பொதுவாக ஒரு தார மனமே இருந்தது, ஆனால் செல்வந்த மக்களிடையே பலதார மனமும் நிலவியது. குறிப்பாக அரச மற்றும் உயர்தர சமூகத்தினரிடையே சதி என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் முகலாய ஆட்சியாளர் அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார் என்ற உண்மையை நாம் மறுக்க இயலாது. விதவை மறுமணம் அரிதாகவே காணப்பட்டது. இந்தியாவில் சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே ஜவுகார் எனும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. இக்காலத்தில் விதவையின் நிலை பரிதாபமாக மாறியது. பெண் கல்விக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சந்திச்சிருக்கிறாங்க இடைக்காலத்தில். ஜவஹார் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகளும் மகள்களும் கூட்டாக தீயில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ளும் நடைமுறையை குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஸோ ஜவுகார் அப்படிங்கிறது ராஜபுத்திர போர் வீரர்களுடைய மனைவிகளும் மகள்களும் ஸோ வேற யாரும் வந்து நம்மளை கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுறதையும் வந்துட்டு தவிர்ப்பதற்காக அவங்களே தானாக தீயில விழுந்து உயிரை மாய்ச்சிக்கிறது தான் வந்துட்டு ஜவுகார் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெண்களின் நிலை மோசமடைந்திருந்த போதிலும் ரஷ்யா சுல்தானா ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹனாரா, ஜிஜாபாய் மற்றும் மீராபாய் போன்ற சில விதிவிலக்குகளையும் நாம் காணலாம். இடைக்காலத்தில் பெண்களின் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ராணிகளாகவும் வந்துட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. சில ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹனாரா, ஜிஜாபாய் மற்றும் மீராபாய் இவங்கெல்லாம் வந்துட்டு விதிவிலக்காக இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இடைக்காலத்தில் பெண்களின் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. இருப்பினும் பெண்களுக்கென தனியாக பள்ளிகள் எதுவும் காணப்படவில்லை. பெண் கல்வி முறையாக இல்லை. பெண்கள் பொதுவாக குழந்தை பருவத்திலும் பெற்றோரிடமிருந்து தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் செல்வந்தர்கள் தங்கள் மகள்களுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆசிரியர்களை நியமித்தனர். ராஜபுத்திர தலைவர்கள் மற்றும் ஜமீன்தார்களின் மகள்கள் இலக்கியம், தத்துவம் ஆகியவற்றை கற்றனர். ஆங்கிலேயர்கள் காலம். இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் ஆண்களுக்கு அடிபணிந்திருந்ததோடு சமூக ரீதியாகவும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வின் விளைவாக சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்பட்டது. கடுமையான சமூக தீமைகள் மற்றும் காலாவதியான பழக்கங்களுக்கு எதிராக அறிவார்ந்த மக்கள் பெருமளவில் கிளர்ச்சி செய்தனர்.
ஏராளமான தனிநபர்கள், சீர்திருத்த சங்கங்கள் மற்றும் சமய அமைப்புகள் பெண் கல்வியை பரப்ப கடுமையாக உழைத்தன. விதவை மறுமணத்தை ஊக்குவித்தல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், ஒருதார மணத்தை நடைமுறைப்படுத்தல் மற்றும் நடுத்தர வர்க்க பெண்கள் தொழில்கள் அல்லது பொது வேலைவாய்ப்புகளை மேற்கொள்ள உதவுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டன. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆண் கல்வியறிவுடன் ஒப்பிடும்பொழுது பெண் கல்வியறிவு மிக குறைவாகவே இருந்தது. கிறிஸ்தவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தன. கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்த ஜே.இ.டி. பெத்துன் என்பவர் 1849ஆம் ஆண்டு பெத்துன் பள்ளியை நிறுவினார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆண் கல்வியறிவோடு ஒப்பிடும் பொழுது 19ஆம் நூற்றாண்டில் பெண் கல்வியுடைய விகிதம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்துருந்தோம் நம்ம ஆல்ரெடி. அதுதான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் உட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்விக்குழு ஹண்டர் சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்தது. மேலும் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை மற்றும் பரிசுகளை வழங்க பரிந்துரைத்தது. இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர். ஓகே, ஸோ 1880களில் தான் வந்துட்டு கல்லூரிகளில் நுழைய தொடங்கியிருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கியிருக்காங்க. அவர்கள் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பயிற்சி பெற்றனர். மேலும் அவர்கள் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுதத் தொடங்கினர். 1914இல் மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியது. 1890களில் டி.கே. கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவினார். பேராசிரியர் டி.கே. கார்வே, பண்டிதர் ரமாபாய் ஆகியோர் கல்வியறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது. 1916இல் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி.கே. கார்வேவால் தொடங்கப்பட்டது. இது பெண்களுக்கு கல்வியை வழங்குவதில் சிறந்த நிறுவனமாக விளங்கியது. அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்பட்டது. முக்கியமான சமூக தீமைகள் வந்துட்டு பெண்களுக்கு எதிராக என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பெண் சிசு கொலை 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறையாகும். இது குறிப்பாக ராஜபுதனம், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறையில் இருந்தது. இப்பெண் சிசு கொலையானது பொருளாதார சுமையை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டன. குடும்ப பெருமை, வரதட்சணை கொடுமை, பெண் குழந்தைக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம் போன்ற காரணிகளே இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணங்கள் ஆகும். எனவே பிறந்த உடனேயே பெண் கைக்குழந்தைகள் கொல்லப்பட்டனர். கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் இந்த நடைமுறையை தடை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டது. 1795ஆம் ஆண்டின் வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21, 1802 ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் 1870ஆம் ஆண்டின் பெண் சிசுக்கொலை தடை சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றி சிசுக்கொலை நடைமுறையை தடை செய்தது. ஓகே, ஸோ இத்தனை சட்டங்களும் போட்டு அவங்க வந்துட்டு பெண் சிசுக்கொலை நடைமுறையை வந்துட்டு தடை செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக பெண் சிசு கருக்கொலை என்பது சாதி, சமய, வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்த மற்றொரு மனிதாபிமானமற்ற நடைமுறையாகும். ஓகே, ஸோ கருவிலேயே பெண்ணுன்னு தெரிஞ்சால் அதை வந்துட்டு கொலை செய்கிறது. பெண் சிசு கொலை அல்லது பெண் சிசு கருக்கொலை எதுவாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றே. பெண் சிசு கருக்கொலை மற்றும் கருவிலேயே பாலினம் அறிதல் ஆகியவற்றை தடை செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. நெக்ஸ்ட் குழந்தை திருமணமானது நடைமுறையில் பெண்களுக்கு எதிரான மற்றொரு சமூக தீமையாக காணப்பட்டது. 1846ஆம் ஆண்டில் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என இருந்தது. 1872இல் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14ஆகவும் ஆண்களுக்கு 18ஆகவும் நியமிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1872ல் 14, 18ங்கிறதுல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 10ன்னு இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ரீசெண்டாக வந்துட்டு 14 வயதே முடிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு 30 வயது ஆணோட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மலைவாழ் பகுதியில் வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலையும் இது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பகுதியில் வந்துட்டு 10ஆம் வகுப்பு மட்டும்தான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்க படிக்கிறதுக்கான வசதிகள் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே அவங்க படிக்கணும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் தொலைவு வந்துட்டு அவங்க கடந்து போய் தான் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அவங்கள வந்துட்டு ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலேயே நிறுத்திட்டு அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே திருமணம் செய்து வைக்கிற ஒரு வழக்கம் வந்துட்டு இப்போவும் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்துட்டு மீட்டெடுத்துட்டாங்க தமிழக அரசு மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு பார்த்தேன். ஓகே. அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தார். 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டுவரப்பட்டது. இச்சட்டம் ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14 எனவும் நிர்ணயித்தது. பின்னர் இது 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21ஆகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 எனவும் திருத்தப்பட்டது. ஓகே, எப்போ 1955. சதி. இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூக தீமை சதியாகும். குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே இப்பழக்கம் காணப்பட்டது. பெரும்பாலும் கணவனை இழந்த பெண்கள் உறவினர்களின் வற்புறுத்தலாலேயே சிதையில் அமர்ந்தனர். கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி தனது குறிப்புகளில் அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் என்றும் குறிப்பிடுகின்றார். இப்போ 1420. ஓகேயா. 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் சதி என்னும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதிகளிலும் மேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவிலும் நடைமுறையில் இருந்தது. 1811ஆம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன் மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். ராஜாராம் மோகன் ராய் அதை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இந்த கொடூரமான நடைமுறையை சட்டத்தின் மூலம் ஒழிப்பேன் என்று சபதம் செய்தார். அவர் சதியை ஒழிப்பதற்காக தொடர்ச்சியான போராட்டத்தை பத்திரிகை மூலமாகவும் மேடைகளில் பேசுவதன் மூலமாகவும் மேற்கொண்டார். ராஜாராம் மோகன் ராய் 1818 20 பல கட்டுரைகளை வெளியிட்டார். அதில் சதி எனும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டார். சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை அப்படின்றத அவர் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைக்க ஸ்வராம்பூர் சமயப்பரப்பு குழுக்களிலிருந்து இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. பழமையான இந்து பழக்கமான சதி ஒழிப்புக்கு எதிராக ராதாகாந்த் தேவ் மற்றும் பவானி சரண் பானர்ஜி ஆகியோர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். வில்லியம் பெண்டிங் பிரபு குற்றவியல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளால் சதி என்னும் பழக்கம் ரத்து செய்யப்படுவது பரிந்துரைக்கப்பட்டதை கண்டார். எனவே அவர் டிசம்பர் 4, 1829 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறுவினார். இச்சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களால் தண்டிக்கக்கூடியவை எனவும் அறிவித்தார். அதே போன்ற நடவடிக்கைகள் பம்பாய் மற்றும் சென்னையிலும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அந்த சட்டத்தின் மூலமாக சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சட்டம் இயற்றியிருக்காரு. தேவதாசி முறை. தேவதாசி அல்லது தேவர் அடியாள். தேவதாசி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் அல்லது தேவர் அடியாள்ங்கிறது தமிழ் மொழியில். தேவதாசிங்கிறது சமஸ்கிருத மொழி, தேவர் அடியாள் அப்படிங்கிறது தமிழ் மொழியில். என்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர் என்பதாகும். பெண் குழந்தையை கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவர்கள் கோயிலை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரதநாட்டியம் மற்றும் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் கற்றுக்கொண்டனர். பிற்காலங்களில் அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். மேலும் தேவதாசிகள் தங்கள் கண்ணியம், பெருமை, உணர்வு, சுயமரியாதை மற்றும் கௌரவம் ஆகியவற்றை இழந்தனர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார்
கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 அவர் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். பெரியார் ஈவேரா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார். 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் ஆவார். ராஜாஜி, பெரியார் மற்றும் திருவிக ஆகியோரின் தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இந்த கொடுமையான முறைக்கு எதிராக அவர் முழக்கம் எழுப்பினார். இதன் விளைவாக அரசாங்கம் தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை நிறைவேற்றியது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது. சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சீர்திருத்தங்களுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியிலிருந்து பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்களின் திருமண வயதை உயர்த்துவது, விதவைகளை பராமரிப்பது, அதேபோன்று சாதி முறையின் இறுக்கமான தன்மையை நீக்குவது மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சமத்துவ நிலைக்கு உயர்த்துதல் ஆகியவற்றின் மூலம் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயன்றது. இவ்வியக்கங்களை வழிநடத்திய சீர்திருத்தவாதிகளே நவீன இந்தியாவின் முன்னோடிகள் ஆவர். அது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவில் காணப்பட்ட சமூக அடக்குமுறைகளை சீர்திருத்த முயன்ற பிரிட்டிஷாரின் முயற்சியை ஆதரித்த சில அறிவார்ந்த இந்தியர்கள் இருந்தனர். அவர்களில் மிக முக்கியமானவர் ராஜாராம் மோகன் ராய். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடியான ராஜாராம் மோகன் ராய் தனது உடன் பிறந்த சகோதரரின் வாழ்க்கையில் இந்த நடைமுறையை கண்ட பின்னர் சாதிகளுக்கு அப்பால் சதி எதிர்ப்பு போராளி ஆனார். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் உடன் பிறந்த சகோதரர் இறந்தப்போ அவங்களுடைய அந்நியாரையுமே கூடவே சேர்த்து எரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் இதுக்கு எதிர்ப்பு போராளியாக அவர் உருவெடுத்திருக்காரு. மனிதத்தன்மையற்ற இத்தீய பழக்கத்திற்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். இரக்கமற்ற கொடிய இப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் தலைமையிலான இயக்கத்தின் செல்வாக்கினால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை குற்றம் சார்ந்த கொலை என்று அறிவித்தது. 1829 சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்தார். இந்த தடை செயலுக்கு உதவியதற்காக ராஜாராம் மோகன் ராய் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். மேலும் குழந்தை திருமணம் மற்றும் பெண் சிசு கொலை ஆகியவற்றையும் அவர் எதிர்த்தார். விதவை மறுமணம், பெண் கல்வி மற்றும் பெண்களின் சொத்துரிமை ஆகியவற்றை ஆதரித்தார். இவ்வாறாக சதி என்னும் தீய பழக்கம் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட்டது. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார். 1856 விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்திற்கு அவர் பல மனுக்களை சமர்ப்பித்தார். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அவரது மகன் நாராயணச்சந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார். வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுவதற்காக வங்காளத்தில் நாடியா, மீட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பரத்வான் ஆகிய மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவினார். கந்துக்கூரி வீரேசலிங்கம் பந்தலூர் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி ஆவார். இவர் வேகவர்தினி என்ற பத்திரிகையை வெளியிட்டார். மேலும் அவர் 1874 தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி ஆகியவற்றை சமூக சீர்திருத்தத்திற்கான தனது திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டார். எம்ஜி ரானடே மற்றும் பிஎம் மலவாரி ஆகியோர் பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தினர். 1869ஆம் ஆண்டில் ரானடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினார். அது சமூக சீர்திருத்தத்திற்கான ஒப்புயர்வற்ற நிறுவனமாக உருவானது. ஒரு பத்திரிகையாளரான பிஎம் மலபாரி 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினார். துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்ததாக கோபாலகிருஷ்ண கோகலே.
கோபாலகிருஷ்ண கோகலே 1905ஆம் ஆண்டில் இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார். அது தொடக்க கல்வி, பெண் கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. பெண் கல்வியின் பரவலானது பல பெரிய சமூக சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்ததோடு சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்கவும் வழிவகுத்தது. நெக்ஸ்ட் பெரியார் ஈவேரா. பெரியார் ஈவேரா தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராவார். இவர் பெண் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணம் ஆகியவற்றை ஆதரித்தார். மேலும் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். பெண் சீர்திருத்தவாதிகள். பெரும்பாலான சீர்திருத்த இயக்கங்களான பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம் மற்றும் ஆரிய சமாஜம் போன்றவை ஆண் சீர்திருத்தவாதிகளால் வழிநடத்தப்பட்டன. அவர்கள் பெண்கள் சுதந்திரம் மற்றும் வளர்ச்சியில் ஒரு எல்லையை நிர்ணயித்தனர். பண்டித ரமாபாய், ருக்மாபாய் மற்றும் தாராபாய் ஷிண்டே போன்ற பெண் சீர்திருத்தவாதிகள் மேலும் அதை விரிவுபடுத்த முயற்சித்தனர். 1889 இருந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம், அதாவது சாரதா சதன்னா கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை பண்டிதர் ரமாபாய் பம்பாயில் தொடங்கினார். பின்னர் அது பூனாவுக்கு மாற்றப்பட்டது. அவரது முயற்சிகளிலேயே மகத்தானது இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வி புகட்ட மேற்கொண்டதாகும். மேலும் சென்னையில் பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது. தியோசாபிக்கல் சங்கம். டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஐரோப்பாவிலிருந்து வருகை தந்து அவற்றில் இணைந்தார். இச்சங்கமும் பொது சமூக சீர்திருத்த திட்டத்தை உருவாக்கியது. பெரியாரின் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ் தர்மாம்பாள் ஆவார். அவர் விதவை மறுமணத்தை செயல்படுத்துவதிலும் பெண் கல்வியிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார். சீர்திருத்தவாதியான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் குரல் எழுப்பினார். அம்மையார் அவர்களது நினைவாக தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை தொடங்கியது. இந்த சமூக நலத்திட்டம் மூலம் ஏழை பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறாக தங்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பெண் சீர்திருத்தவாதிகளும் பெரும் பங்காற்றியுள்ளனர். தங்களின் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுக்கானதொரு சங்கம் நிறுவப்படுவதன் அவசியத்தை புகழ்பெற்ற பெண்கள் உணர்ந்தனர். அதன் விளைவாக இந்தியாவில் இந்திய தேசிய சங்கம், இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் ஆணையம் மற்றும் அகில இந்திய பெண்கள் மாநாடு போன்ற 3 மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் நிறுவப்பட்டது. விடுதலை இயக்கத்தில் பெண்கள். தொடக்ககால காணொலிய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் பல்வேறு வகைகளில் முக்கிய பங்காற்றினர். சிவகங்கையின் வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர தீரமாக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். 1857ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் பேகம் ஹஸ்ரத் மஹால், ஜான்சியின் ராணி லக்ஷ்மி பாய் போன்றோர் ஆயுதமேந்தி போராடினர். விடுதலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அயல்நாட்டு பொருட்களை புறக்கணித்தல், ஊர்வலங்களில் கலந்து கொள்வது, சட்டங்களை மீறுதல் மூலம் தடியடி பெற்று சிறைக்கு சென்றனர். விடுதலை போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பு வெகுஜன தன்மையில் புதிய பரிணாமத்தை சேர்த்தது. சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம். பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை உருவாக்கியது. தியாகம், சேவை மற்றும் பகுத்தறிவு உணர்வு ஆகியவற்றை உருவாக்கியது. சதி மற்றும் பெண் சிசுக்கொலை ஆகியவை சட்டவிரோதமாக்கப்பட்டது. விதவை மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சுதந்திர இந்தியாவில் பெண்கள். இந்தியாவில் பெண்கள் தற்போது கல்வி, அரசியல், மருத்துவம், கலாச்சாரம், சேவைத்துறைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உட்பட அனைத்து துறைகளிலும் பங்கேற்கின்றனர். பின்வரும் சட்டங்கள் திருமணம், தத்தெடுப்பு, வாரிசு போன்ற விஷயங்களில் பெண்களின் நிலையை மேம்படுத்தியுள்ளது. முக்கிய சட்ட விதிகள். ஓகே, ஸோ வங்காள ஒழுங்குமுறை சட்டம். பெண் சிசுக்கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. ஒழுங்குமுறை. சதி என்னும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. இந்து விதவைகள் மறுமண சட்டம் விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதித்தது. உள்நாட்டு திருமண சட்டம் குழந்தை திருமணம் சரி செய்யப்பட்டது. சாரதா சட்டம் சிறுவர்கள் சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் தேவதாசி முறையை ஒழித்தது. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கொள்கையானது தேசிய கல்விக் கொள்கை கீழ் நிறைவேற்றப்பட்டது. புதிதாக தொடங்கப்பட்ட மகிழா சமக்கியா என்னும் திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது. பெண்களுக்கு 33% இடத்தை ஒதுக்கியது. பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது.
ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. பெண்கள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வது, பெண்களுக்கு எதிரான அநீதிகள் மற்றும் உரிமைகள் மறுப்பு குறித்த தனிப்பட்ட புகார்களில் தலையிடுவது இதன் முக்கிய பணிகளாகும். மீள்பார்வை. பெண்களின் நிலை எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை, மேலும் வட்டார அளவிலும் வேறுபட்டிருந்தது. இந்திய சமுதாயத்தில் பல சமூக தீமைகள் இருந்தன. பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் அவர்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயன்றன. இந்தியாவில் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் பங்கேற்கின்றனர். ஃபைனலி கலைச்சொற்கள். ஜமீன்தார் பெருநில கிழார், லேண்ட் ஓனர். எமான்சிபேஷன் விடுதலை, ஃப்ரீ ஃப்ரம் சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன். என்லைட்டன்மெண்ட் அறிவொளி, தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்லைட்டன்ட். பாலிகாமி பலதார மனம், தி கஸ்டம் ஆஃப் பீயிங் மேரிட் டு மோர் தேன் ஒன் பர்சன். ரீஃபார்மர் சீர்திருத்தவாதி, a person who makes changes to something in order to improve it. ஓகே, அடுத்ததான் பின்னாடி இருக்கிற பயிற்சி வினாக்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதோட வந்துட்டு நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் வரலாறு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.